ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனமே, உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலவெளியிலே கர்த்தாதி கர்த்தர் எனக்கு ஒரு சிந்தனையை கொடுத்தார். அந்த சிந்தனை வேத புஸ்தகத்திலே யோவான் 5ஆம் அதிகாரத்தை சார்ந்திருந்தது. அந்த அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, எருசலேம் பட்டணத்திலே ஆட்டுக்குட்டி வாசல் அருகே பெதஸ்தா என்கின்ற ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்துக்கு 5 மண்டபங்கள் இருக்கிறது. அந்த மண்டபத்தில் வெறும் வியாதிஸ்தர், சப்பானியர், குருடர், வியாதி பிடித்தவர்கள் அந்த குளத்தை சூழ்ந்திருந்தார்கள். அப்படி என்ன அதிசயம்! ஏனென்றால் அந்த குளத்தை அவ்வப்போது தேவதூதர்கள் வந்து கலக்குவதுண்டு. கலக்கும் போது முதல் வியாதி உள்ள மனுஷன் அந்த குளத்துல இறங்குறானா அவனுக்கு சுகம். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. பிரதர், இப்ப எங்கேயாவது ஒரு குளம் இருக்கா சொல்லுங்கன்னு சொல்லி, குளம் இல்லை, இயேசுவே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மக்களே, அதுல ஒரு மனுஷன் 38 வருஷம் வியாதி. எந்த வருஷத்துல கேள்விப்பட்டு அங்க வந்தாருன்னு தெரியல. காத்துக்கிட்டே இருக்கிறாரு. இயேசு அவரை சந்திக்க போறாரு. கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? அவன் அந்த கம்ப்ளைண்ட்ஸ்ல சொல்றான், நான் இறங்குறதுக்குள்ள என்னை கூட்டிட்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை, ஆகவே நான் இறங்கி போறதுக்கு தாமதமா இருக்கு, அதுக்குள்ள யாரோ இறங்கிடுறாங்க, சுகத்தை அவங்க பெற்றுக் கொள்கிறாங்க. இப்படிதான் என்னுடைய வாய்ப்பு தட்டு கழித்து கொண்டே இருக்கிறது. இந்த எண்ணம் தான் என் மனதில் வந்தது. இந்த எண்ணத்திற்கு தான் கர்த்தர் எனக்கு இந்த பகுதியை காண்பித்தார். நானும் சோர்ந்து போயிருந்தேன். ஆண்டவரே, நாட்கள் ஓடுது, நீங்க தான் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிங்க. சில விஷயங்கள் அப்படி கனவாக தான் இருக்கிறது, காணல் நீரை போலதான் இருக்கிறது. அது எதுவுமே பலிக்கல, நடக்கல. ஊழியத்துல எல்லைகளை பார்க்க முடியல. போராட்டம், பலவிதமான அவமானம், நெருக்கம், தூசியாக தூக்கி வீசுகிற நிலைமை. எனக்கு வழி பிறக்கும். இந்த 38 வருஷம் உள்ள மனுஷங்கிட்ட வாயை திறந்து கேட்கிறாரு கர்த்தர், உனக்கு என்னப்பா வேணும்னு. அவன் சொல்றான், இது இருந்தா அது இருந்தா நான் சுகத்தை எடுத்திருப்பேன். இது போலதான் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நான் என்னை குறித்து யோசித்தேன். என்னிடத்துல வந்து கர்த்தர் கேட்டிருப்பார் என்று சொன்னால் நானும் சொல்லியிருப்பேன், ஆண்டவரே, எனக்கு ஃப்ரண்ட் கிரவுண்ட் இல்லை, பேக் கிரவுண்ட் இல்லை. என்னுடைய மூதாதையர்கள் நல்ல ஊழியம் செஞ்சாங்க, ஆனா ஒரு பெரிய பிரபலமான இடத்துக்கு வரல. தேவனை ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் போட்டு வைக்கல. எனக்கு இந்த வசதி இல்லை, அந்த காரியம் இல்லை, இந்த போல மனிதர்கள் இல்லை, இந்த போல நிலைமை இல்லை என்றுதான் நானும் சொல்லியிருப்பேன். என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஆள் இல்லை. ஆனா அந்த பகுதியை வாசித்த உடனே அந்த மனநிலை நான் மாற்றிக்கொண்டேன். இல்லை, என் கர்த்தர் இருக்கிறார், என்னை நடத்துவார், ஜெயத்தின் பாதையில் நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு இந்த பாடல் கூட அப்படியாக தான் வருது. அவருடைய வார்த்தை நம்ப பண்ணுகிற வார்த்தை. 119ஆம் சங்கீதத்துல வருது பாருங்க, 49ஆம் வசனம். அவர் வார்த்தை நம்மளை நம்ப பண்ற வார்த்தை. அந்த வார்த்தையை நம்புறீங்களா? உங்க வாழ்க்கைமா, உங்க சூழ்நிலைமா, என் கூட சேர்ந்து இந்த பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நிறைவேற்றி முடிப்பவரே. நீ
உடன்படிக்கையின் தேவன் உம்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உம்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றும். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றும். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்பம் பண்ணி உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுமே. நீ நம்பம் பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுமே. சொன்னதை செய்து முடிப்பீர். நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றும். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றும். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்பம் பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுமே. நீ நம்பம் பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுமே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நிறைவேற்றி முடிக்கிறவர் நமக்குண்டு. Hallelujah. Praise the Lord. Amen. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.